கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம கானான் ஒரு திருமணத்துல இன்னைக்கு 5வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், அர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களோ நாங்களே, ஆசாரியரும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே. ஓ பரபரா, ஓ வீரபரா, ஓ பராரி வசபரா, அவரா உபரபரா உபரா ரிகரகரா ரிகரப ரிகரபரா ரிபரப ரிபரபரா. பாரிசுத்தர் பாரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பாரிசுத்தர் பாரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இன்மேலும் வருபவரே. அக அகரா அகமகரா அகரிக சபரா, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமாம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், அர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், அர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தோத்திரமாம் கனமாம் வல்லமையோ பலனாம், தோத்திரமாம் கனமாம் வல்லமையோ பலனாம், மாட்சிமயம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியாம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், அர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உமது செயல்களெல்லாம் அதிசய மனவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசய மனவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட். சரி, நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கானான் ஒரு திருமணத்தை குறித்து ஒரு கான்செப்ட் முடிச்சுக்கிட்டு இப்ப நம்ம எதுல இருந்து வருகிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 2வது அதிகாரத்துல 11வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலீலியாவுள்ள கானான் ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த மகிமையை வெளிப்படுத்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நம்ம ஒவ்வொரு அற்புதமாக தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன அற்புதத்தை தியானிக்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 9வது அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு பிறவி குருடன கண்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திறக்கிறார். பிறவி குருடன், எதற்காக பிறவி குருடனுடைய கண்களை இயேசு திறக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் 9வது அதிகாரம் 3வது வசனம், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும். ஒரு பர்டிகுலர் நபர் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிக்ஸ் பண்ணிடுறார். ஏன் அவனை செலக்ட் பண்ணார் நமக்கு தெரியாது.
ஆனால் இந்த ஒரு குருடன் மூலமாக, பிறவி குருடன் மூலமாக தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய கிரியைகள்னா என்ன? ஆண்டவர் சகலத்தையும் அவர் தான் செய்கிறார், அது சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு பர்டிகுலர் திங் வெளிப்படும். இப்ப ரொட்டீன் லைஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஆஃபீஸ் போறோம், வர்றோம், வேலை பார்க்கிறோம், சம்பாதிக்கிறோம், தூங்குறோம். இது ரொட்டீன் லைஃப் இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் பாத்தீங்களா, அன்னைக்கு நமக்கு ஆச்சரியம், எப்படி இது ஆண்டவர் செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த வாசனம் நமக்கு புரியறதற்கு நாம யோபு எடுத்துக்கொள்ள வேண்டும். யோபு எடுத்து, யோபு போன வாரம் நம்மளுக்கு யோபு மூலமா தான் சொல்லிக் கொடுத்தேன். இங்க யோபு 12வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்தா தான் நமக்கு புரியும். யோபு 12:2. யோபு இந்த நண்பர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, ஆம், நீங்களே ஞானம் உள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். எல்லாருக்கும் ஞானம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இங்க ராஜேஷ் இருக்காரு, அவர் ஒரு டெக்னிக்கலான ஒரு போட்டோகிராஃபர். அவர் எடுக்கிற போட்டோகிராஃப் நமக்கு வராது, ஏன்னா அதுல அவர் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அவர் வாங்கி கொடுத்த கேமராவை நான் என் தங்கச்சி வீட்டுக்கு கொண்டு போனேன். என் தங்கச்சி மாப்பிள்ள உயிர் கேமரால அவர் பார்த்துட்டு, அப்படி என்னங்க எப்படி யாருங்க வாங்கி கொடுத்தாங்க? நான் சொன்னேன், என்னுடைய நண்பர் வாங்கி கொடுத்தாங்க. இது ரொட்டீனா நமக்கு நடக்கிறது. ஆனா சில காரியங்கள்லாம் சொன்னேன், இதெல்லாம் எங்களுக்கு ஆஃபரா கிடைச்சிச்சு, இது ஃப்ரீயா கிடைச்சிச்சு, இதுங்களை அவருக்கு ஆச்சரியப்பட வச்சிருச்சு. அப்ப மனிதர்களுடைய ஞானம் அவர்களோட சாகும். இது எப்படி சாகுங்கிற நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த போட்டோகிராஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா அது டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்குது. இப்ப நான் வச்சிருக்கிற கேமரா, இந்த கேமரா இந்த பெஸ்ட் கேமரா. ஆனா ஒரு 5 வருஷம் ஆகும்போது டோட்டலா தூக்கி குப்பத்துல போடுவோம். இப்படித்தான் கேமராஸ் எல்லாம் வந்துச்சு. ஒரு காலத்துல இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒரு கேமரா இருக்கு, வெல்கோ ஸ்டுடியோல இருந்துச்சு. எங்க அப்பா அந்த காலத்துல வச்சிருந்தாரு. அந்த கேமரா அப்படி பார்த்தானா அதுல ஒரு ஸ்கிரீன் தெரியும், எடுக்கணும், அதுல ரோல்ஸ் போடணும். அதுக்கு முந்தின மாடல் ஒரு பிளாஷ் லைட் இருக்கும், டப்புன்னு அடிக்கும், அந்த பல்பை தூக்கி தூர போட்டோம், அது டிஸ்போசபிள். அப்படியே டெவலப் ஆகி இந்த 12 ரோல் இருக்கிறது வந்துச்சு. ஆனா அந்த ஞானம்லாம் செத்து போச்சு. அப்புறம் ஒரு சிம் கார்டு உள்ள போட்டு எத்தனை நாளும் எடுத்துக்கும். டெவலப் பண்றதெல்லாம் கிடையாது, முன்னாடி அந்த ரோலை கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கு காசு கொடுக்கணும். ஆலோசனை, சார் என்ன சார் எல்லாமே அண்டர் எக்ஸ்போஸ் இருக்கு, அப்படி இருக்கு, திட்டிட்டு அனுப்பி விட்டுறாங்க, ஒண்ணுமே வரல சார். ஆனா இப்ப அப்படி கிடையாது, டெக்னாலஜி மாறி எடுத்து டக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதைத்தான் இங்க நம்ம பக்கம் ஞானம் சாகும். யோபு 12வது அதிகாரம் 2வது வசனம், ஞானம் உள்ள ஜனங்கள் நீங்கள், ஆம், உங்களுடைய கூட ஞானம் சாகும். அந்த ஞானம் சாகும்னு சொல்லிட்டு யாருடைய ஞானம் எல்லாம் சாகும்ன்றது ஒரு பெரிய லிஸ்டே கிடக்கிறது. யாருடைய ஞானம் சாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப நம்ம எடுத்துக்கொள்ளுமா, யோவான் 9வது அதிகாரம், யாருடைய ஞானம் சாகும்? 9:16. அப்பொழுது பரிசேயர், அந்த பரிசேயருடைய ஞானம் சாகும். ஏன் சாகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுவரை யாருமே செய்யாத ஒரு அற்புதத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலிம் கம்பெனி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது கரெக்ட், அவன் என்ன செய்வாங்க? அப்ப இங்க பாருங்க, இந்த பரிசேயர் சிலர் இந்த கூட்டத்துடைய ஞானம் சாகும். ஏன் சாகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க ஏற்றுக்கொள்ள மனதில்லை. யாரை ஏற்றுக்கொள்ள மனதில்லைன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்யறாரு, அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. 28வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவர்கள், அந்த கூட்டம், குருடனை நோக்கி வயது. அப்ப ஒரு கோபம், ஒரு திட்டுதான் மாறுது. அதனால இவங்களுடைய ஞானம் செத்தே பெறும், அது கண்டினியூ பண்ணவே முடியாது. 30வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்ணை திறந்தது, அவர் எங்கே வந்தார் எனக்கு தெரியாது. ரைட், இதான் நான் பார்க்க போறோம். இப்ப என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு, இப்ப நம்ம யோபுவையும் யோவானையும் கம்பேர் பண்ணி போயிட்டே இருக்க போயிடுறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறவி குருடனுடைய கண்களை திறந்தத நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வல்லமையை கனெக்ட் பண்ணி பார்க்க போயிடும். யோபு 12வது அதிகாரம் 14வது வசனத்துல யோபு ஒரு காரியத்தை சொல்றார்.
இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனிதனை அடைத்து விட்டால் விடிக்கும். இடித்தால்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிற அந்த கடப்பாறையை கொண்டு வச்சு டாங்க அந்த இடிக்கிறது கிடையாது. ஒரு மனிதன் ஆண்டவர் உண்டாக்குறார், உண்டாக்கி 2 கண்களை உருவாக்குற நேரத்தில் அதை இடிச்சு போட்டுறார். ஏன் அதை இடிச்சு போடுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆசை எல்லாம் கிடையாது. அவருக்கு என்ன விருப்பம்னா, தேவனுடைய கிரியைகள் இந்த ஒரு மனிதன் மூலமாக வெளிப்படும். அதை யாராலையும் செய்ய முடியாது. யாரால செய்ய முடியாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு லிஸ்ட் எங்க இருக்குது. 16 சொல்லுங்க, அவரிடத்துல பலனும் ஞானமும் உண்டு. பலன் ஞானம் உண்டு. இவர் ஒரு குற்றத்தாரால எதுவுமே செய்ய முடியாது. இந்த லிஸ்ட பார்த்தா நமக்குலாம் பயமா இருக்கும். வாசிப்போமா? 18வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோபு 12:18. அவர் ராஜாக்கள், 19 மந்திரி, 21 பிரபுக்கள், இப்படி 21 பலவான்கள். இத்தனை கூட்டத்தார் இருக்காங்க. ராஜா, மந்திரி, பலவான்கள். இவர்கள் யாராலையும் இடிச்சதை கட்ட முடியாது. இடிச்சது ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்கும் போது பிறவி கூட உண்டாக்கிட்டார். அதன் மூலமாக அவருடைய மகிமை வெளிப்படணும். இந்த கூட்டத்தாரெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் அந்த கம்பேரிசன் நம்ம பார்க்க போறோம். இதுல கீ வசனம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 22வது வசனம். அவர் அந்தரங்கத்தில் இருக்கிற ஆழங்களை வெளிப்படுத்தி மரண இருளை வெளிச்சத்துக் கொண்டு வருகிறார். மரண இருள். இந்த மரண இருள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனிதன் பிறவி குருடன் பிறந்ததுலேருந்து குருடானா இருக்கான். இப்ப அவன்கிட்ட போய், எப்பா இந்த சூரியனை நீ பார்த்தா அப்படி பிரகாசமா இருக்கும், அப்படி அங்க இந்த நட்சத்திரத்தை பாரு அப்படி மின்னுது. அவனுக்கு எதுவுமே பார்க்க முடியாது. கேட்கறத மட்டும் அவன் கேட்டுக்கிட்டு அவனுக்குள்ள ஒரு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தரங்கத்தில் இருக்க ஆழங்களை வெளிப்படுத்தி. அப்ப மனிதர்கள் சொல்றது எல்லாத்தையும் அவன் கேட்டு 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 அவனுடைய இருதயத்திற்கும் ஆழத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு, அவனுக்கு ஒரு ஆசை, நமக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சா எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம்ல. அப்ப எனக்கு இருக்கிற மரண இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். மரண இருளில் இருக்கிற ஒரு மனிதனை அவர் தான் அவனை இடிக்கிறார். ஆனா அவனை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறார். இதை யாரால செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்களால் முடியாது, மந்திரிகளால் முடியாது, பலவான்களால் முடியாது, பிரபுக்களால் முடியாது. இவங்களால செய்ய முடியாத காரியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வர போகிறார். சரி, இப்ப இவனுடைய கண்கள்ல 2 வகையான கண்கள் இருக்கு. ஒன்னு லிட்டரலா நம்ம பார்க்கிற கண்கள். ஆனா இவனுக்கு ஒரு கண் மனக்கண் அப்படின்றது ஒண்ணு இல்லாம இருந்துச்சு. இப்ப அதை ஆண்டவர் திறக்கிறார் பாருங்க. சீலோ குளத்துக்கு போய் சொல்றாரு, மண்ணை எடுக்கிறாரு, உமிழ்நீர் போட்டு மிக்ஸ் பண்ணி பூசிட்டு கூலி அப்படின்ட்டாரு. கண்கள் திறந்துருச்சு. உலக பிரகாரம் எனக்கு கலந்துருச்சு. ஆனா மனக்கண்கள் திறக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது அதிகாரம் 35வது வசனம். இதுதான் மனக்கண்களை ஆண்டவர் திறக்கிறார். இயேசு அவனை கண்டபட்டது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்கிறார். அப்ப அந்த தேவனுடைய குமாரன் மேல விசுவாசமா இருக்கிறத அற்புதத்தை செய்யும். புரியுவாங்க? தேவனுடைய குமாரன் மேல நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். முதல் அற்புதத்தை செய்தது கானான் ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார். அதன் மூலமாக ஒவ்வொரு அற்புதங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இங்க எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, தேவனுடைய குமாரன் என்று. இவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டதா? எஸ், திறக்கப்பட்டது. எப்படி திறக்கப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 37 இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோட பேசுகிற அவர் தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவனை பணிந்து கொண்டான். பணிந்து கொள்றது இதாங்க நம்ம உண்டாக்குறவர் முன்னாடி அவனை பணிந்து கொள்றோம். இன்னைக்கு ஒரு பெரியவர்கள் ஒருத்தர் வர்றாங்க, அந்த உடனே எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு ஒரு வணக்கம் வைக்கிறோம். ஏன் வணக்கம் வைக்கிறோம்? அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறோம். நம்ம இதற்கு மரியாதையில பணிந்து கொள்றோம். அப்ப இவனுடைய உலக பிரகாரம் கண்ணை திறக்கப்பட்டது, மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஆனா ஒரு கூட்டத்தார் பரிசேயர்
அவளுக்கு இந்த கண்கள் தெரியுது. எந்த கண்கள் தெரியுது? அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை அடுத்த வசனத்தை சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கும். 39வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரணத்தை சொல்கிறார். பல காரணங்கள் இருக்கு. காணாதவர்கள் காணும்படியாகும், காண்கிறவர்கள் குருடபடி. காணாதவர்கள் காணும்படியாக. காணாதது யாருங்க? இந்த குருடன்காரர்கள். இந்த காணாத குருடனுடைய உலக பரம்பரை கண்களை திறந்து, மனக்கண்களை திறந்து, நான் தான் தேவகுமாரனை வெளிப்படுத்திட்டேன். நாம் காணாதவர்கள். காணாமல் விசுவாசிக்கிறவனை பாக்கியம் நம்மளும் அதில் வந்துடும். பார்த்தோமா? பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறோம் தேவகுமார். ஆனால் ஒரு குற்றத்தார்கள் கண்டார்கள், இந்த பரிசைகளை கண்டார்கள், பார்த்தாங்க, ஆனா ஏற்றுக்கொள்ளல, அவளை குருடராக மாத்திட்டார். சரி, இந்த ஒரு ப்ராசஸ நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்ப ஒரு பர்த் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனையோ குருடர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றாரு, அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்புறாரு. மார்க்ல ஒரு குருடத்தை ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு கண்கள் தெரியுதா அப்படின்னு கேட்கிறார். அவன் சொல்றான், அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரங்களை காண்கிறது போல பார்க்கிறேன் அப்படின்னா. வாசிப்போமா? மார்க்கு 8வது அதிகாரம் 23வது வசனத்துல இவன் பிறவி குருடன் கிடையாது. சரிங்க. 22வது வசனம். மார்க்கு 8:22. பின்பு அவர் பெத்சாயா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்திலே கொண்டு. ஒரு குருடன். இவன் பிறவி குருடன் கிடையாது. கண் இருந்திருக்கு, அது கெட்டுப்போச்சு. அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கைகளை பிடித்து அவனை இந்த கிராமத்திற்கு வெளியே கொண்டு வந்து இதுவரை செய்யாத ஒரு காரியத்தை செய்தார். அந்த ஊர் பேரை பார்த்தா தான் அதுக்கு அர்த்தம் புரியும். பெத்சாயிதா ஊர், இந்த ஒரு கையில வச்சுக்கோங்க. பெத்சாயிதா ஊர்னா என்னன்னு உங்களுக்கு காட்டப்படும். மத்தேயு 11வது அதிகாரம் 21. கோரோசனே உனக்கையோ, பெத்சாயிதாவே உனக்கையோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செயல் தீர்வு செய்தனா அது ரட்சிக்கப்பட்டது. அப்ப இந்த பெத்சாயிதா ஊர் மக்கள் கடினமான இருதயத்தவர்கள். நம்ம பார்த்த அந்த பரிசேயர் சதுசேயர் மாதிரி அவங்கள அந்த ஊர்ல வச்சு அவரால் அற்புதத்தை செய்ய முடியாது. அவர் கையை பிடிச்சி வெளியில போட்டுட்டு வர கூட்டு வந்து உமிழ்ந்து அவன் மேல் கையை வைத்து எதையாவது காண்கிறாயா அப்படிங்கிறார். அப்ப ஊரை விட்டு வெளியில கொண்டது காரணம் அவிசுவாசி மத்தியத்தை அவரால் கிரியை செய்ய முடியாது. சரி, இப்ப கண்களை ஆண்டவர் திறக்கிறதுக்கு காரணம் சேறு உண்டாக்கி. இதுதாங்க கிரியேஷன் நாம பார்க்க போறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி, அந்த மண்ணில் உருவாக்கின மனிதன் இந்த பர்டிகுலர் பெரிய கண்டல. அதனால என்ன செய்யறாரு? சேர உமிழ் காத்து பூசிட்டார். சரி, இப்ப நான் உங்களுக்கு சில வருஷத்தை திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்பதான் அது புரியும். வாசிப்போமா? ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 12வது அதிகாரம் 13. அவரிடத்திலே ஞானமும் வல்லமையும் எவ்வளவு அதிகமா இருக்கும். ஞானம் வல்லமை. இந்த ஞானம்ங்கிறது வேற, வல்லமை வேற. ஞானங்கிறது ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஞானத்திற்கும் வல்லமைக்குள்ள வித்தியாசம். ஒரு கொள்ளைக்காரன் டீம், வெரி பவர்ஃபுல் ஃபெல்லோஸ், ஒரு பிரில்லியண்டான ஒருத்தன் அவங்களோட சேர்ந்து, அண்ணே இந்த பேங்க்ல இத்தனை கோடி ரூபாய் இருக்கு, இது எப்படி திருடன்னு அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஆனா எனக்கு தில் கிடையாது, நீங்க செஞ்சீங்கன்னா கரெக்டா வந்துடும். ஆனா பாதி ரூபாய் என்ன கொடுக்கணும் சொல்றாங்க. எப்படியா செய்யறது? பாயிண்ட் நம்பர் 1, 3, 4 சொல்றான்.
இந்த நேரத்தில் நீங்க இப்படி இருக்கும், போனா அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம். இவங்க போறாங்க, அத்தனை கோடி ரூபா வருது, கொண்டாட்டாங்க. இவங்க பாதி கொடுத்துட்டாங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷம், இவன்கிட்ட ஞானம் இருக்குது, அங்கிட்ட வல்லமை இருக்குது. ஒரு நாள் இந்த மாதிரி பல கொலைகளை முடிச்சாச்சு. ஒரு நாள் இந்த திருடனுடைய தலைவன் என்ன நினைக்கிறான், இவனுக்கு இவ்வளவு ரூபாய் நம்ம கொடுக்கணும், இவன் சும்மா ஐடியா கொடுத்துட்டு உட்காந்துருக்கா, மாட்டினா நம்ம தானே கம்பி எண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் பணம் எங்க வச்சிருக்கான்னு சொல்லி ஒரு கெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் நம்ம ஒரு ட்ரீட் ஒரு கொண்டாடுவோம்னு சொல்லி அவனுக்கு சாராயத்தை கொடுக்குறாங்க. அவன் சாராயத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பார்த்துட்டான் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. அவன் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது இவன் மேல பெட்ரோலை ஊற்றி தீ வைக்கிறாங்க. இவன் என்ன நினைக்கிறான், அடப்பாவை என்னைய கொல்ல பாக்குறேன்னு அந்த கொல்லா கூட்டத்துக்கு தலைவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். அவன் விட்டுடாங்கிறான். அதை விட்டு இவனை விடுறது, என்னுடைய ஞானம் எனக்கு தெரியும், என்னை நீ கொல்லுவான்ட்டுன்னு, நீ சேர்ந்து சாவு. அப்ப ஞானம் வேற, வல்லமை வேற. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஞானம் வல்லமை, நம்முடைய வல்லமை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் இந்த செய்தி நமக்கு புரியும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறேன். இந்த வசனம் கட்டாயம் உங்களுக்கு புரியாது, நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, யார் மகிமையார்? நம்முடைய மகிமைக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஏற்படுத்திட்டார். உலகத்தோற்றம் அதை ஏற்படுத்திட்டார். ஆனா என்ன செய்திருக்கார்? மறைக்கப்பட்டிருக்கிறார். ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இத நான் உங்களுக்கு எப்படி காட்டப் போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு சில காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். எதை மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்ப அந்த மறைக்கப்பட்ட ஞானங்கிறது ஒரு மனிதனுக்கு மறைத்து வைக்கிறார். அந்த மனிதன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த மனிதனுடைய கேரக்டரை காட்ட போயிடும். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொல்லி நம்ம முதல் பார்க்க போயிடும். உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு மகிமையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு எபேசியர் 3வது அதிகாரம் 10வது 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் அவருடைய அந்த அனாதி ஞானமானது சபையின் மூலமாக வெளியே தரும். உன்னதங்களில் உள்ள துரைத்தனம், இது யார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சவுலுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை மறைத்து வைத்திருந்தார். என்ன காரியத்தை மறைத்து வைத்திருந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீ போவ, ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய மனக்கண்கள் குருடா இருக்கு. அதனாலதான் பவுல் ஒரு அருமையான ஜெபத்தை சொல்றாரு. எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம், நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும். இந்த பிரகாசமான மனக்கண் யாருக்கு இல்லைன்னா சவுலுக்கு இல்லை. சவுல் பயங்கரமான ஞானவான். கமாலியனுடைய பாதத்திலிருந்து தான் அவர் பழைய ஏற்பாடை கற்றுக்கொண்டார். பரிசேயன் விருத்தசேதன 8ஆம் நாள் எல்லாம் பிளஸ் இருக்குது. ஆனா அவருக்கு மறைக்கப்பட்ட ஒரு ஞானத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த இவர் எங்க போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் பவுல் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது அதிகாரம் 3வது வசனம், அவன் பிரயாணப்பட்டு போய் தமஸ்கு சமீபத்த போது, தமஸ்கு ஊர் வந்துருச்சு. நீங்க சென்னையிலிருந்து வர்றீங்க, இந்த ஹவுசிங் போர்டெல்லாம் வந்துடுச்சு. வந்தாலே விருந்தினர் வந்துடும், உங்களுக்கு தெரியும். இவரு தமஸ்கு ஊர் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆனா ஆண்டவர் குருடனாக்கிட்டார். அப்படி பாத்தீங்களா? ஒரு குருடனுடைய கண்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறக்கிறார். ஆனா அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம் நமக்கு பவுலுக்கு தெரியுதுக்கு அவனை குருடாக்குறார். குருடாக்கி இவன் வந்த நோக்கம் கைது பண்ணி கொண்டு போவதற்கு.
கைது பண்ணி கொண்டு வர்றதுக்கு வந்தவனை கையை கட்டி தமஸ் கொண்டு. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது கையிலாக கொடுத்து, கண்ணு காணப்படியில கையிலாக கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க. எப்படி ஒரு மனிதனை மாத்திர பாத்தீங்களா? அப்ப அந்த நேரத்துல ஒரு சத்தம் கேக்குது. கண்ணு தெரியல, என்ன சத்தம் கேக்குதுன்னா, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமா. இந்த முள்ளுங்கிறது என்ன அப்படின்னா சபை. ஆண்டவர் சபைய ஒரு முள்ளுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆனா பாதுகாப்பா இருக்கிறார். ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. முள்ளில உதைக்கிறது உனக்கு எளிதான் ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப கண்ணு தெரிந்த ஒரு மனிதனை கண்ணு காணாதபடி வைத்து அவனை கையை பிடிச்சுதான் கொண்டு போகணும். ஆண்டவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன விளக்கத்தை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ரோமன் பஞ்சாசனம். அதுக்கு கர்த்தர், நீ போ, அவர் புறஜாதியருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் பத்திரக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். தெரிந்து கொண்ட பாத்திரம் என்னதுங்க சொல்றேன். ஒரு டிராமா பாக்குறீங்க, அந்த ராஜா பாட்டு அந்த இதுல அதனால நடிக்கும் போது அவனாலே ராஜாவே அறியும். அதுபோல இவ்வளவு நாளும் சபையை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தவன ஆண்டவர் கண்களை குருடாக்கி கண்களை திறக்க வைப்பேன். ஆனா நீ எங்க போயிருந்தோம்? ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கணும். ராஜாக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லணும். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 27வது வசனம். அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறாயா? அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ கிறிஸ்தவனாதற்கு கொஞ்சம் குறைய நீ சம்மதிக்கணும். விட்டா அகிரிப்பா ராஜாவே பவுல் கையில ஞானசனம் எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு தைரியமாக பேசுறாரு. அதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டினதை இடிக்கிறார். கண்கள் நல்லா இருந்துச்சு, ஆனா கண்களை பார்வை இல்லாம இருக்கிறார். தமஸ்கு கண்களுக்கு முன்னாடி தெரியுது, ஓயே வேலையை முடிச்சுட்டு வரணும். ஆனா யாராவது ஒரு ஆளு கைப்பிடிச்சாம கூட்டிட்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு மனிதனை மாற்றுகிறார். மாற்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 34வது வசனம். இப்ப பவுல உங்களுக்கு காமிச்சிட்டேன். கமாலியல்ல ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவர் ஒரு ஸ்காலர், ஒரு பிரில்லியன்ட் பர்சன். இவரை மூலமாக ஆண்டவர் பேசுறார். அதற்கு முன்பு குடிமதிப்பு கமாலியன் ஆகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன் பக்கம் இருக்கிற கண்டி செய்யறான். அதுக்கு முன்னாடி யூஸ்தாஸ் ஒரு பெரியவன் பாருங்க, அங்கே 4 பேர் சேர்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா அவங்க எல்லாம் சாகுறாங்க. அப்படி நடக்கும் பொழுது 38வது வசனம், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுறது என்றால், இந்த மனுஷனுக்கு ஒன்று பவுலை தொடாதீங்க. இவன் விட்டு விடுங்கள். இந்த யோசனை, இந்த கிரியைகள் மனுஷால் உண்டார்ந்த ஒழிஞ்சுக்கும், தேவனால் உண்டார்ந்தால் ஒருத்தர் உழைக்க முடியாது. அப்ப இது தேவனுடைய காரியமா மனிதனுடைய காரியம்? 2 சம்பவத்தை காட்டுறாங்க. அவங்க 2 மனுஷெல்லாம் வந்து செஞ்சாங்க. அவங்களோட 400 பேர் பண்ண எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா பவுனுடைய காரியம் இதோட முடிஞ்சிச்சுன்னா அதான் வித்தியாசம். இப்ப இது முடியாமல் இன்னைக்கு வர நடந்துகிட்டு இருக்கு. அதனால்தான் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 32வது வசனத்துல 9:32, பிறவி குருடைய கண்களை ஒருவனும் திறந்ததில்லை என்று உலகம் ஒன்று. உலகத்திலேயே நடக்காத ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்கிறார். காரணம், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னாங்கன்னா, ஒருத்தரை கற்றதை இடிக்கிறார். அதை யாராலையும் சரி பண்ண முடியாது. அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் செய்ய முடியும். இதுதான் இந்த அற்புதத்தினுடைய விளக்கம். ஜெபிச்சு முடிப்போம். நாளைக்கு காலையில மெசேஜ் கிடையாது. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு உடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவளுக்கு நன்றி ராஜா. உங்களுடைய அற்புதத்தினுடைய ஆழத்தை ஆவியாளர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.